யாரு நேரத்துல போன்ல? ஹலோ, நான் மலர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் பேசுறேன். மிஸ்டர் செல்வநாயகர் இருக்காரு. நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். சார் உங்ககிட்ட யாரு? ஹாஸ்பிடல்ல குடு குடு குடு. டாக்டர், நான் செல்வநாயகன் பேசுறேன். என் மிஸ்ஸஸ் பரிமளத்துக்கு. அப்போ இங்க நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? உங்க மனைவியை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. மிஸ்டர் செல்வநாயகம், அதுவும் ஏனோ தானோன்னு இல்லாம வெல் பிளான் அட்டாக் இது. முதல் நாள் சாயந்தரமே இங்க வந்து ஹாஸ்பிட்டல நல்லா சுத்தி பார்த்து நல்லா பிளான் பண்ணி தான் ட்ரை பண்ணிருக்கான். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா மிஸ்டர் செல்வநாயகம், அவன் உங்க மனைவியை நெருங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு செக்யூரிட்டி, ஒரு வார்ட் பாய், கடைசியா ஒரு டியூட்டி டாக்டரையும் 3 பேரையுமே தாக்கி காயப்படுத்திருக்கான். ஐயோ, பாவம், அந்த டியூட்டி டாக்டரோட நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு. டாக்டர், நீங்க சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கே. அப்படின்னா என் பரிமளத்துக்கு என்னாச்சு? கடவுள் புடித்துல அவங்க ஓரளவுக்கு சேஃப்டியா தான் இருக்காங்க. நாம தேடிட்டு இருந்த சாவித்திரி மட்டும் அவங்க கூட இல்லைன்னா இந்நேரம் உங்க மனைவியை நீங்க இழந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு மூர்க்கமா அட்டாக் பண்ண போயிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் போராடி உங்க மனைவிய காப்பாத்திருக்காங்க. ஆனா என்ன டாக்டர் ஆனான்றீங்க? உங்க ஒய்ஃபுக்கு ரத்த இழப்பு நிறைய ஏற்பட்டிருக்கு. அவங்க மூளையில இந்த அட்டாக்னால பிளட் கிளாட் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்கேனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கடவுளை வேண்டிக்கிங்க இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னு. இல்லைன்னா உடனே ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால உடனே நீங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பிளட் பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி தேவையான பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உடனே வரேன் டாக்டர். பை த பை மிஸ்டர் செல்வநாயகம், எங்களால அந்த கொலைகாரனை ட்ரேஸ் பண்ண முடியல. அந்த பொண்ணு சாவித்திரிக்கு அவனை அடையாளம் சொல்ல முடியல. இப்படி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்து அட்டாக் பண்ற அளவுக்கு உங்க ஃபேமிலிக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? ஃபேமிலி ஏது டாக்டர் எதிரி? எதிரிங்கன்னு நினைச்சவங்கலாம் இப்ப எனக்கு கடவுளா தெரியுறாங்க டாக்டர். அப்ப பிசினஸ்ல யாராவது எதிரிங்க இருக்காங்களா? நல்லா யோசிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதான் நல்லது. பிசினஸ்ல எனக்கு எதிரி? பார்க்கலாம். எஸ், டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மிஸ்டர் செல்வநாயகம், டாக்டர், ஆபரேஷன் சக்சஸ். டோன்ட் வரி. ரொம்ப நன்றி 2 டாக்டர். hours கழிச்சு பாருங்க. ரொம்ப நன்றி. என்னாச்சு? மன்னிச்சிருங்கக்கா, நம்ம பிளான் கொஞ்சம் மிஸ் ஆகி போயிடுச்சுக்கா. அறிவு கட்டம் உதவாக்குறேன். எத்தனை தடவை சொன்னேன், இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறிய? அறிவு இருக்கா உனக்கு? எவ்வளோ ட்ரை பண்ண முடியலக்கா. ஏய்,
யாராவது உன்னை பார்த்து தொலைச்சாங்களா? இல்லக்கா நான் அதுக்குள்ள அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேங்க்கா. இந்த வீட்ல இருக்கிறதுங்க ஏதாவது பார்த்து தொலைச்சதுங்க என் கதையை முடிஞ்சு போச்சு. போய் போய் உன்னை போய் அமுச்சு வச்சனே. யாராவது உன்னை பார்த்தாங்களா? இல்லக்கா அதுக்கு சான்ஸே இல்லக்கா. தெரியாதனமா உன்னை நம்பி இவ்வளவு பெரிய வேலையை ஒப்படைச்சனே. தப்பு பண்ணிட்டேன். என்னக்கா பண்றது, கையை வேற பாருங்கக்கா. ஏய் அக்கா விட்டனா போடா. எவ்வளவு பெரிய காரியத்தை இவனை நம்பி பண்ணா இப்படி ஆயிப்போச்சே. அந்த பரிமள ஒருவேளை பொழைச்சுக்கிட்டானா அவ்வளவுதான், எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம கதி அதோ கதிதான். ஏதாவது பண்ணி ஆகணுமே. சவித்ரி, சவித்ரி, என்ன போற போக்க பார்த்தா நீ நோயாளி ஆயிடுவ போல இருக்கு. இல்ல, எனக்கே தெரியாம தலை சாஞ்சிட்டேன். தலை சாய தானே செய்யும். ராத்திரி பகலா கண்ணு முழிச்சிட்டு சொட்டு தண்ணி கூட குடிக்காம இருந்தா என்ன பண்ணும்? இங்க விடிய விடிய கேண்டீன் இருக்கு, நீ போய் ஏதாவது வாங்கி சாப்பிடு. இல்லனா எங்களோட ஸ்டாஃப் ரூம் இருக்கு, அங்க போய் படுத்து தூங்கு. இல்ல வேண்டாங்க, நான் இங்கே இருக்கேன். யாரும் பார்க்க போறது இல்ல, யாரும் பார்த்தா ஒன்னும் சொல்ல போறது இல்ல. போய் ரெஸ்ட் எடுமா. டாக்டர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அம்மா திடீர்னு முழிச்சாங்கன்னா நான் அவங்க பக்கத்துல இருக்க வேண்டாமா? ஏதாவது சொல்லி அம்மா பக்கத்திலே இரு. சரி, நான் கேண்டீன் தான் போறேன். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். சரி, ஜாக்கிரதையா பாத்துக்கோ, நான் வந்துடுறேன். நான் உங்க கூடயே இருக்க போறது மணிக்கணக்கோ நாள் கணக்கோ தாமா. உங்களுக்கு நினைவு திரும்பின உடனே எனக்கு இங்க வேலை இல்லம்மா. அதுக்கப்புறம் நான் இங்க இருக்க கூடாது, இருக்கவும் முடியாது. இனி பிரீத்திக்கும் உங்களுக்கும் இடையில குறுக்க நிக்கவே கூடாதுமா. இது பிரீத்திக்கே தெரியாம நான் செஞ்சுக்கிட்ட சத்தியம். நேத்துக்கு மட்டும் பிரீத்தி என் பேச்ச கேட்டு உங்க பக்கத்திலேயே இருந்திருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுமா. நானும் மறுபடியும் வந்திருக்க மாட்டேன். அம்மா, எனக்கு உங்களை பார்க்கணுங்கிற பாசம் இல்லாம இல்ல. ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஆயுசு முழுக்க நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க தயாரா இருக்கேம்மா. ஆனா அதனால எத்தனை பேர் மனசு கஷ்டப்படுது பாத்தீங்களா? என்ன சாவித்திரியாவை ஏத்துக்காத என் அப்பா இனி ஒரு காலம் என்ன பிரியாவா ஏத்துக்க போறது இல்லம்மா. என்ன மட்டும் இல்ல, அந்த கடவுளே கூட வந்தாலும் பிரீத்திக்கு உங்களை யார் கூடயும் பங்கு போடுறதுக்கு பிடிக்காதுமா. அதெல்லாம் தெரிஞ்சும் உங்க மனசுல இடம் பிடிக்கணும்னு நான் எவ்வளவு போராட்டத்துக்கு இடையில அந்த வீட்டுல நான் வாழ்ந்திருக்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்கம்மா. கடவுளுக்கு அப்புறம் என்ன சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஜீவன் நீங்க தானே நான் மனப்பூர்வமா நம்பிட்டு இருக்கும் போது நீங்க போய் என்ன சந்தேகப்படலாமா? எப்பவுமே தெய்வத்துக்கு சமமா வசந்து நிக்கிற நீங்க இங்க போய் என்ன தப்பா நினைக்கலாமா?
ஆனா நினைச்சிட்டீங்களேம்மா, யாராவது கூட பொறுத்தவழிக்க போத ஊசி போட்டு விட பாப்பாங்களா? வாய திறந்து என்ன அப்படி ஒரு வார்த்தை கேட்கலாமாமா? அதான் கேட்டுட்டீங்களேம்மா. எப்படிமா உங்களுக்கு அப்படி கேட்கறதுக்கு மனசு வந்தது? ராமனோட அம்ப குத்துற தவணை மாதிரி நான் உள்ளுக்குள்ள அலர்னது உங்களுக்கு கேட்கலையா? மத்தவங்க என்ன கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் நான் உங்களை நினைச்சுதான் தாங்கிக்கிட்டேன். ஆனா நீங்களே வார்த்தையால எனக்கு கழுத்து வெட்டினா நான் எப்படிமா அதுக்கப்புறம் தலை நிமிர்ந்து வாழ முடியும்? நான் அதனாலதாம்மா வீட்டை விட்டு போனேன். ஆனா உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. என்ன நம்புங்கம்மா. பிரீத்தி அக்கா நினைக்கிற மாதிரி அவங்க ஆசைப்பட்ட கோபால நான் காதலிக்கவும் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி பிரீத்தி அக்காவுக்கு நான் எந்த ஊசியும் போடவும் இல்லம்மா. நான் முன்னாடி வேலை செஞ்ச வீட்டு சிவாயாவுக்காக தான் நான் கோபால் சார் போய் பார்த்தேன். பிரீத்தி அக்கா எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னாங்க. அந்த ஊசி எடுன்னு சொன்னாங்க. அதாம்மா நான் எடுத்தேன். மத்தபடி நான் எந்த துரோகமும் பண்ணலம்மா. அந்த மாதிரி எல்லாம் என்னால பண்ணவும் முடியாதுமா. அப்படியெல்லாம் எனக்கு தெரியவும் தெரியாதுமா. நான் நீங்க வளர்த்த பொண்ணுமா. என்ன போய் நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்க. போங்கம்மா. எனக்கு நிச்சயம் தெரியுமா, நீங்க ஒண்ணு தெரிஞ்ச என்ன இந்த மாதிரி கேட்டிருக்க மாட்டீங்கன்னு. இந்த பாவி பொண்ணு இங்க இருந்து இப்படி எல்லாம் அவஸ்தைப்படுறாளே, இதுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா? ஆதங்கப்பட்டுதான் என்ன அந்த கேள்வி நீங்க கேட்டிருப்பீங்க. அதனால எனக்கு கொஞ்சம் கூட உங்க மேல கோவம் இல்லம்மா. உங்களை நான் புரிஞ்சுக்காம வேற யாருமா புரிஞ்சுப்பாங்க? எது எப்படியோ நான் உங்களை விட்டு போய்தான் ஆகணும். அப்படி போனாதான் நம்ம 3 பேருக்குமே நல்லதுமா. நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குமா, நீங்க சீக்கிரமா குணமாகி நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்கன்னு. நீங்க நல்லா ஆன உடனே நான் இங்க இருந்து போயிடுவேம்மா. போயிடுவேன். சாவித்ரி, நான் போன பிறகு என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? ஒண்ணும் பண்ணலையே. இந்த அம்மா காலை பிடிச்சு அழுதுட்டு இருந்தல்ல? அது வேற ஒண்ணும் இல்ல. கோயில் சந்நிதியில நம்ம மனக்குறைய கொட்டுறாப்ல என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் எங்க அம்மா கிட்ட கொட்டி தீத்துட்டேன். அவங்களுக்கு இதெல்லாம் கேட்குமான்னு நான் யோசிக்கவே இல்லை. நீ யோசிக்காம இருக்கலாம், ஆனா கடவுள் விட்டுருவாரா? உன் கூப்பாடு, பிரார்த்தனை, உன் அழுகை எல்லாமே கடவுளுக்கு மட்டும் இல்ல, உங்க அம்மாவுக்கும் கேட்டுடுச்சு. வா, இங்க வந்து பாரு. அம்மா, நான் சொன்னதெல்லாம் அம்மாவுக்கு கேட்டுருச்சு போல இருக்கு. கேட்டுடுச்சா? உங்க அம்மாவோட உயிரையே தொட்டுருச்சு. நீ இங்கே இரு, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். நீங்க நல்லபடியா குணமாயி வந்துடணுமா, அதாம்மா எனக்கு வேணும். வெல்டன் சாவித்ரி, நான் எதிர்பார்த்தது இந்த மிராக்கல் தான்.
நீ என்ன பேசுன ஏது பேசுன நான் கேட்க வரல. நீ பேசினது எல்லாமே பரிமாணத்துக்கு கேட்டுடுச்சு. அது அவங்க ஆள் மனசை தொட்டுடுச்சு. உணர்ச்சி வெளிப்பாடு மட்டும் இல்ல, இப்பதான் முதல் முறையா உணர்வு வெளிப்பாடு நடந்திருக்கு. தேங்க்ஸ் சாவித்ரி. மிஸ்டர் செல்வநாயகம், மிஞ்சி போனா உங்க ஒய்ஃபு இன்னும் சில மணி நேரத்துலயோ இல்ல இன்னும் 2 நாள்லயோ நிச்சயமா கண்ணு திறந்துருவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இந்த தேங்க்ஸ் எல்லாம் நீங்க சாவித்திரிக்கு தான் சொல்லணும். அம்மா, சாவித்ரி, She is perfectly okay. அம்மா, சாவித்ரி, ஐயா, ஐயா, அம்மா நல்லா ஆயிட்டாங்க ஐயா, நல்லா ஆயிட்டாங்க. வாங்க. அம்மாடி, அழக்கூடாதுங்க. அம்மா நல்லா ஆயிட்டமா நீ. கடவுளை வேண்டிக்கிங்க. என்னங்க இது, அழாதீங்க. சாவித்ரி,